கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மாதம் வந்து தொடர்ந்து மருந்தாக எடுத்துகிட்டு வந்தார். அப்போ அவருக்கு ஒவ்வொரு மாதமும் அவருக்கு ஒரு மாதம் முடிஞ்சு வந்து அவர் என்னை பார்க்கும்போது சொன்னார், சார் நான் இன்ஜெக்ஷன் போடும்போது நான் எப்படி எனக்கு பார்வை தெளிவாக இருந்ததோ அதே மாதிரி எனக்கு இருக்குது, இது நல்லா வேலை செய்யுது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கேன் சார். சார், இந்த கண்ணொளித்தையிலும் நீங்கள் ஒரு சில வருஷமாக பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கீங்க. மிக அற்புதமாக மக்களிடத்துல நல்ல வரவேற்பையும் அந்த கண் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகவும் அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, இடையில தற்செயல பார்வை பண்ணவங்களுக்கு கூட இந்த பார்வை வந்ததுக்கான நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம். பிறவிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வயசுக்கு மேலே அவருக்கு பார்வை இழந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 6 மாசமா அவர் எடுத்துருக்கிறாரு. ஒரு 30%-40% அந்த பார்வை திருப்பி வந்ததுக்கான வீடியோக்கும் போட்டிருப்போம். இப்படி இந்த கண்ணொளித்தலும் மிக அற்புதமான வேலைகள்லாம் செய்யுது. இது எப்படி சாத்தியம்? இதில் என்னென்ன மருந்துகள் இருக்கு? இது யாரெல்லாம் கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கேட்கும்? இதில் என்னோட அனுபவத்தையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டு ஆக்சுவலாக கண் பிரச்சனைகள் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு. கண் நரம்புகளில் வந்து வீக்கம் வரலாம், ரெட்டினால வந்து அடைப்பு ஏற்படலாம், சில டைமில் வந்து அங்கங்கே வந்து ஸ்கார் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகலாம், இல்லை கண்ணில் ப்ரெஷர் வந்து அது குளுக்கோமான்னு சொல்லுவாங்க, அது நீட்சி அடையலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால பார்வை இழப்பு வரும். இந்த லென்ஸில் பிரச்சனை வந்தாலும் கிட்ட பார்வை, தூர பார்வை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வந்து ஒவ்வொரு நோய்க்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கண்ணில் வந்து வர பிரச்சனைகளுக்கும் நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. அதில் ஒன்று முக்கியமான பிரச்சனை தான் வந்து மேக்லார் எடிமா அப்படின்றத சொல்லுவாங்க. மேக்லார் எடிமா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த கண் நரம்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கண் நரம்புகளில் ஏற்படுற வீக்கம், அலர்ஜி, அது என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, சிலருக்கு நரம்பு பிரச்சனைகள் அடிபடுறதுனாலையோ, இல்லை அவங்களோட ஜெனட்டிக் காஸ்ட்னாலேயோ, இல்லை அவங்களோட உணவு பழக்கத்தினாலேயோ, இல்லை அதிக நேரம் மொபைல் பார்க்குறது, நிறைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட், இந்த மாதிரியான காரணத்தினால என்ன ஆகும், சிலருக்கு வந்து சுகருக்கு, இந்த மாதிரியான காரணத்தினால அவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா இந்த கண் நரம்பு வீக்கம் அடைஞ்சிரும். இதே மாதிரி தான் எனக்கு ஒரு பேஷண்ட்டு, அவருக்கு கிட்டத்தட்ட வயது வந்து ஒரு 50-55 இருக்கும். அவர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து கொஞ்சம் சேனல்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாரு. லைட்டு, யூடியூப்பு இதெல்லாம் வந்து எடுத்து இது பண்ணுறாரு. அதிகமாக நான் வெளிச்சத்தை வந்து நான் பார்க்குறேன் சார், அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கண்ணில் வந்து பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்குலர் எடிமா அப்படின்னாங்க, கண்ணில் வந்து இன்ஜெக்ஷன் போடணும், அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னாக்கா இது பார்வை வந்து ஓரளவு எனக்கு கம்மியாகுது. ஆனால் நான் இதோட 3 இன்ஜெக்ஷன் வந்து நான் போட்டுட்டேன். அதாவது வந்து போட்டால் ஒரு 6 மாதத்துக்கு வந்து எனக்கு நல்லா இருக்குது. மீண்டும் எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி திரும்ப நான் வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து கண்ணில் போடுற மாதிரி இருக்குது. அப்போ தான் எனக்கு பார்வை கொஞ்சம் தெளிவாக இருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு உங்ககிட்ட வந்து தீர்வு இருக்குமா சார்? நான் நிறையா இடத்துல போயிட்டேன், வந்து எனக்கு முழுமையான தீர்வு கிடைக்கல அப்படின்றத என்கிட்ட சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவரோட ரிப்போர்ட்ஸ், அந்த டயக்னோசிஸ் பண்ண அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அவர் சாப்பிட்ற மெடிசனாக கண்ணுக்கு வர ட்ராப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு அவர் தான் அந்த மேக்லார் எடிமா, கண் நரம்புகள் வந்து அவருக்கு வீக்கம் இருக்குது, அது லைஃப் ஸ்டைலாக ப்ளஸ் வந்து அதிகமான வெளிச்சத்தை வந்து பார்க்குறது தான் அதோட முக்கியமான காரணம் அப்படின்றது இருந்தது. அப்போது நான் உள்ள சில மருந்துகள் வந்து கொடுத்தேன். நம்ம சித்த மருத்துவத்தில் உடலில் எந்த பகுதியில் வீக்கம் இருந்தாலும் அதுக்கு நல்லா குறைக்க முடியும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன் வந்து மூலிகைகளில் வந்து நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. நிறைய மருந்துகள் வந்து அதுக்கு நிறைய மருந்துகள் வந்து நமக்கு இருக்குது. அதில் வந்து முக்கியமானது வந்து என்ன அப்படின்னாக்கா, வெள்ளை சாரடைன்ற அழைக்கப்படுற மூக்கரட்டை வந்து நமக்கு உடம்புல எங்கே வீக்கத்தை, அதாவது வந்து உறுப்புகளை வந்து புனரமைக்கக்கூடியது. அதனால தான் அதை வந்து புனர்வாசம் சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? அது வந்து அதோட முக்கியமான ஃபங்க்ஷனே வந்து
டயூரிட்டிக் இதுதான், அதாவது வந்து நீர் பெருக்கை செய்கையை வந்து இது பண்ணக்கூடியது, உடல்ல எங்க இருந்தாலும் வீக்கத்தை வந்து கம்மி பண்ணக்கூடிய. அகத்தியர் வந்து அவரோட பாட்டில் சொல்லியிருக்காரு, வெள்ளை சாரணியும் குப்பை மேனி இது ரெண்டும் மட்டுமே தைலத்துல போட்டு காய்ச்சி வந்து கண்ணுக்கு டிராப்ஸ் விட்டா கண்ணில் ஏற்படுற பிரச்சனைகள், இந்த வெள்ளெழுத்து பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நல்லா இதாகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த கண்ணோலை தைலத்தில் இது வந்து முக்கியமான மருந்தாக நம்ம அதை வந்து நம்ம சேர்த்துறோம். வெள்ளை சாரணை, அதாவது வந்து நமக்கு தெரியும் மூக்கரட்டை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கும் போது கிட்னியில் இருக்கிற வீக்கமாக இருக்கட்டும், லிவர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது நல்லது. அப்போது இதை கண் நயன நோய் தொகுதியில் வந்து அந்த பாட்டில் குறிப்பிடுறதுனால வந்து இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வெள்ளை சாரணை வந்து சேர்த்துருக்கோம். அதான் மூக்கரட்டையை வந்து நம்ம சேர்த்து இது அந்த கண்ணில் இருக்கிற அந்த வீக்கத்தை வந்து கம்மி பண்ணக்கூடியது. இது கூட உள் மருந்தாக கொஞ்சம் நிறைய மருந்துகள் வந்து நம்ம கொடுத்தோம். அதாவது வந்து நரம்புகளை வந்து வன்மைப்படுத்தக்கூடியது. ஏன் அப்படின்னாக்கா நரம்பு வீக் ஆகிருக்கு, அந்த வீக் ஆனதுனால தான் வீக்கம் வந்திருக்கு. அந்த வீக்கத்தை வந்து கம்மி பண்ணணும், நரம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுதான் நம்மளோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் உள் மருந்தாக நரம்புகளை வந்து வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகளை வந்து சேர்த்து கொடுத்துட்டு இந்த கண்ணொளி தைலத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மாதம் வந்து தொடர்ந்து மருந்தாக எடுத்துகிட்டு வந்தார். அப்போ அவருக்கு ஒவ்வொரு மாதமும் அவருக்கு ஒரு மாதம் முடிஞ்சு வந்து அவர் என்னை பார்க்கும்போது சொல்ல, சார் நான் இன்ஜெக்ஷன் போடும்போது நான் எப்படி எனக்கு பார்வை தெளிவாக இருந்ததோ அதே மாதிரி எனக்கு இருக்குது, இது நல்லா வேலை செய்யுது அப்படின்றத வந்து சொன்னார். ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் இது அடுத்த மாதம் 3 4 மாதம் வந்து மெடிசன் கண்டினியூ பண்ணார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் போதும், மெடிசன் வந்து மருந்து வந்து போதும், உங்களுக்கு வந்து இது எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் மருந்து இல்லாமல் இருங்க. உணவு பற்றியும் மட்டும் நம்ம சொன்னோம். அதான் வந்து அதிகமான இனிப்பு சுவை வந்து உள்ள உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது, எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை வந்து கொஞ்சம் தவிர்க்க சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது வந்து அதிக உப்பும் புளியும் சேர்த்து சாப்பிட வேணான்றதை வந்து சொல்லிட்டோம். அது மட்டும்தான் உணவுகளை பற்றியும். அதே மாதிரி வெளிச்சத்தை வந்து அதிகமாக பார்க்காதீங்க. அதாவது வந்து நீங்கள் காலையில் வந்து அதிகமாக அவர் ஐடி ப்ரொஃபஷன் தானே, மானிட்டர் வந்து பார்த்தே ஆகணும் இல்லையா, அப்படி நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தாலும் இரவில் படுக்கும்போது அந்த வெப்பத்தை வந்து நீங்கள் அந்த கண்ணில் வந்து வரதை வந்து கம்மி பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஒரு காட்டனில் ஒரு பஞ்சு எடுத்து தண்ணியாவது வந்து லைட்டாக வந்து அந்த கண்ணை போட்டு இது பண்ணுங்கள், இல்லைனா வெள்ளரிக்காய் கட் பண்ணி வைங்க, ஏதாவது ஒன்று அந்த கண்ணின் மேலே வந்து ஒரு கொஞ்சம் 10 மாதிரி போட்டு அதோட வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கு வந்து நம்ம சொன்னோம். அப்போ அவர் அந்த ரெகுலராக அந்த ஹேபிட்டை வந்து இது பண்ணார். அதே மாதிரி தூக்கத்தை வந்து மெயினாக வந்து இது பண்ண சொன்னோம். 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரையும் அந்த கண் பார்வை வந்து அவருக்கு குறையல. கண் பார்வை அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அவர் அப்பப்போ வருவார். இப்போ வந்து அவருக்கு வந்து மற்ற உள் மருந்துகள்லாம் கட் பண்ணிட்டோம். அதனால் இந்த டிராப்ஸ் மட்டும் நான் ரெகுலராக விட்டுன்னு இருக்கேன் சார், எனக்கு இது பிரச்சனை கிடையாது, எக்ஸ்டர்னல்லாம் விட்றேன் தானே, இந்த டிராப்ஸ் மட்டும் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. என்ன நேர்களே, உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா? யோசிக்கவே வேண்டாம், அது கிட்ட பறவை தூர பறவை எது வரனாலும் சரி, கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குற இந்த மருந்துகளையும் உள் தேவை இருந்தால் உள் மருந்துகளையும் எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் கண் பிரகாசமாக ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள். மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.